ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேஓக்காக ஒரு பர்த்டே ஒன் ஷாட் பார்க்கலாம். நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கும் புரியுது. என்னடா பர்த்டே முடிஞ்சு 4 நாள் ஆக போகுது, இப்போ வந்து பர்த்டே ஒன் ஷாட்டுன்னு. அது கொஞ்ச நாளாக ஒரு மூட் அப்செட்டில் இருந்தேன்னா வீட்டில் வேறு மூட் அப்செட் பண்ணி விட்டாங்க. அதனால தான் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் யோசிச்சிட்டேன். பர்த்டே அன்றைக்கே யோசித்தேன், சரி அன்றைக்கி போடலான்னு. பட் போட முடியாத சூழ்நிலை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் போடுறேன். அண்ட் 2வது விஷயம், வண்டி சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கின்னு எங்கே போய் தொலைகிறானுங்களோ தெரில. நான் ரெக்கார்டு பண்ணும்போது மட்டும்தான் அவனுங்க வண்டி எடுத்துகிட்டு என்கிட்ட கிளம்புவானுங்க. சரி. அண்டு நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி நேம் திருட்டு பையிலே. ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே வந்துட்டு உங்களை தான் காட்டுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, உங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு வந்துட்டு நல்லா சாங்கை ஃபுல்லாக சவுண்டு வச்சுக்கிட்டு சாங்குக்கு வைப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா என்னென்ன சாங்ஸு, வசீகரா வருது, சூடான மோகினி, எல்லா ஐட்டம் சாங்ஸுக்கும் உட்காந்துட்டு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. வைப் பண்ணிட்டே வந்துட்டு ஸ்கின் கேர் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்களா? அப்போது வந்துட்டு உங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. நீங்களும் ஜன்னலில் எட்டி பார்க்குறீங்க. எதுவும் பெருசாக இருட்டுக்குள்ளே தெரில. அதாவது நைட் டைம் ஆயிடுச்சா? சரி, நைட் டைம் ஆகிடுச்சோடனே இருட்டுக்குள்ளே எதுவுமே பெருசாக அவங்களுக்கு தெரியலையா? அப்புறம் சரி நல்லா உத்து பார்த்தா வந்துட்டு ஏதோ ஒரு பூனை வந்து ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பூனையா? கண்டதெல்லாம் யோசிச்சுட்ருக்கோம் பேய் படத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்காமல் உட்காந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கீழே வந்துட்டு உங்கள் பாட்டி வந்து இப்படி உங்களை கூப்பிட்றாங்க, சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து கத்துறாங்க. நீங்களும் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டியோடு தங்கியிருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வெளியூரில் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் பாட்டியோடு தங்கிட்டுருக்கீங்க. நீங்களும் உங்கள் தங்கச்சி தங்கியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ உங்களை பாட்டி வந்து சாப்பிட கூப்பிட்றாங்களா? ஸோ நீங்கள் மேலே இருந்துட்டு ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறக்கலாம். அப்படின்னும்போது திடீர்னு வந்துட்டு போகலாம் அப்படின்னும்போது டக்குன்னு யாரோ வந்துட்டு உங்களை அப்படியே செவுத்துல சாத்தி வச்சுட்டு வாயை மூட்டு அப்படியே நிற்கிறாங்க. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு செகண்டில் இப்படி நடந்திருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சுதாரிக்கிறதுக்குள்ளேயும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சி நிப்பாட்டினோடனே உங்களுக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா வந்துட்டு ஒரு ஆள் இப்படி இருட்டுக்குள்ளே உங்கள் ரூம் வந்துட்டு ஃபுல்லாக இந்த வெளிச்சமே இல்லாமல் லைட்லாம் போடல. அதாவது எப்படின்னா நீங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இருட்டாக இருக்கும்போது மூஞ்சி தெரில ஆள் யாரோ பிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னடா அவன் திடீர்னு ரூமுக்குள்ளே வந்துட்டு எப்படி இப்படி வந்து பிடிச்சா, யார் இது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்களா? உடனே வந்துட்டு அவன் இது வந்துட்டு கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடூரமாக சொன்னே உங்களுக்கு பயமாகிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்படியே வெறிக்க அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சா? உடனே அவன் வந்துட்டு கத்தாமல் அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் செஞ்சேன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம், இல்லைன்னா நான் வாட்டுக்கு அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னோடனே உங்களுக்கு எப்படியே என்ன சொல்கிறது, ஹார்ட்டே வந்து பட அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவனை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அதாவது ஃபேஸு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சவுண்டோட டைரெக்ஷன்லேயே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பர்சனும் வந்துட்டு நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு அவன் கை வச்சுருக்கான். கரெக்டாக வந்துட்டு அந்த எல்லாத்தையும் ஆங்கிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி அவன் பார்த்துட்ருக்கான்னு தெரிஞ்சோடனே, இங்கே பாரு நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருந்தேன்னா நான் உன்னை விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது கத்தி கூச்சல் விட்டு அதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னொடனே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கை காலெலாம் நடுங்குது. ஏன்னா ரூமுக்குள்ளே இருக்கோம், இப்படிலாம் யாராவது வருவான்னு நினச்சி பார்த்தோமா, அதனால் ஒரு மாதிரி அள்ளுகிழமை கை காலெலாம் நடங்குதான். அவனுக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவன் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எதோ எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த சவுண்டெல்லாம் கேட்குது இருட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா திடீர்னு கன் எடுத்து அப்படியே உங்கள் பின்னாடி முதுகில் இப்படி கை வைக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆத்தாடின்னு கன்னெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் படபடப்புன்னு இருக்கா? போ முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி புஷ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் ரூமை விட்டு இப்போ வெளியே வந்துட்டீங்க. ரூமை விட்டு அப்படியே மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் ரூமும் உங்கள் தங்கச்சி ரூமும் மாடியில் தான் இருக்குமா. ஸோ மாடியிலேருந்து அப்படியே கீழே பொறுமையாக இறங்கி வந்துட்டே இருக்கீங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் தங்கச்சியும் வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அது இந்த ஸ்டெப்ஸு கிட்ட தெரியாது. ஸ்டெப்ஸு டைனிங் டேபிளும் விசிபிளாக இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்களா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி கன்னை வந்துட்டு அவன் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டே வராங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி முடிச்சுட்டு இப்படி டேர்ன் பண்ணும்போது தான் டைனிங் டேபிள் தெரியும். ஸோ அப்படி டேர்ன் பண்ணும்போது
அவங்க 2 பேருமே கண்டுக்கல. வா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கூப்பிடுது. "வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்களா, ஸோ அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அவங்கள பார்க்கவே இல்லை. ஏன்னா டெய்லி இருக்கும்போது அதெல்லாம் என்ன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்கள் பாட்டி அப்படின்னோடனே ஏம்மா வாம்மா அப்படின்றாங்க. சனியனே அப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் கூப்பிட்றீங்க. அந்த சனியனும் திரும்ப மாட்டேங்குது. உடனே அவன் வந்துட்டு பார்க்குறேன் சனியனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை இல்லை உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்கிறீங்களா? உடனே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்களா? ஏன்னா உன் தங்கச்சி என்ன அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி கத்தி சொல்லிப்பாங்க. இதுக்கு வேலை இல்லை 2 சண்டை போட போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு அந்த சண்டையை பிரித்து விடலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இப்படி ஒருத்தன் முதுகில் வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறான்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி பதறிடுச்சு. யார்ரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. தம்பி நீ யார் யார் நீ என்ன எப்படி வீட்டுக்கு வந்தா அப்படி இப்படின்னு அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. உடனே அவன் வந்துட்டு ச்சீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியை பார்த்து சொல்லிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா இவளை உயிரோட விட்டுருவேன். இல்லை நாங்கள் கத்துவோம் கதறுவோம் அப்படின்ட்டு ஏதாவது சீன் க்ரியேட் பண்ணிங்க நான் வாட்டுக்கு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னோடனே சரிப்பா நாங்கள் ஒன்றும் கத்தலை அமைதி விட்டுரு என் பேத்தியை மட்டும் விட்டுருப்பான். நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். காசு பணம் நகை எதுனாலும் நான் தரேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா என் பேத்தியை மட்டும் விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி கதறாங்க. உடனே அவங்க தங்கச்சி வந்துட்டு பாட்டி நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்க. உன்னால் என்னடா பண்ண முடியும்? என்னமோ பெரிய பருப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என் அக்கா மேலே கையை வச்சுட்டு நீ மிரட்டுவ. நான் வந்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? இருடா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னே. நண்டு வாயை உடச்சிருவேன். உங்கள் அக்காவோட உயிர் என் கையில் இருக்கு. என்னமோ பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறேன். என்ன அவ்வளோ தெனாவட்டா? இப்போ ஒரு ஷூட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் உங்கள் அக்கா ஒரே தான் பரலோகம் போயிடுவானோடனே ஷூட் பண்ணுறா அப்படின்னோடனே அட சனியனே வாயை வச்சுட்டு சும்மா நீர் என் உயிர் தானே இருக்குன்னு நீ ஏன் இங்கே நிற்கிற ஒழுங்காக வாய முடிடுன்னு இருக்கா நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுவா அப்படின்னோடனே டக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ வந்துட்டு கன்னை ஒரு கையில் வச்சுட்டு கையில் வந்து சாக்ஸ் வந்து கத்தி எடுத்துகிட்டு கழுத்தில் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு அட வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பயப்படுறீங்க. ஏன்னா கழுத்தில் கத்தி வச்சுருக்கானே பின்னாடி கன்னும் இருக்குது. கை அப்படி நல்லா உங்கள் ஷோல்டரை சேர்த்து பிடிச்சாக்கில் வந்துட்டு கத்தி வச்சுனோடனே உங்கள் தங்கச்சி அமைதியாகிட்டா. சரி அறுத்து போட்டுருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே வந்துட்டு அப்படியே நிற்கும்போது என்ன இன்ன வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருந்தா கத்திட்டு கிடந்தா இப்போ கத்து அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்துட்டு உங்கள் தங்கச்சி டக்குன்னு சைடு திரும்பிட்டு அப்படியே நிற்கிறாளா. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு வரவுடனே தயவுசெய்து வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கச்சிக்கு அப்படியே சிக்னல் காட்டுறீங்களா. உடனே அது வாயை மட்டும் அந்த சைடு திரும்பிடுச்சு. உடனே வந்துட்டு நீங்கள் அவன்கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன தான் இப்போ வேணும்னோடனே அது வந்து ஃபஸ்ட்டு இப்போ எல்லோரும் வந்து ஒரு லைனாக உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்னடா சொல்ல வரான் அப்படின்னோடனே உட்கார் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்துட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்படி வந்துட்டு அவன் வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு அவன் மூஞ்சில் போட்டிருக்க அந்த மாஸ்க்கே வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னே வந்துட்டு உங்கள் தங்கச்சி அப்படியே பார்க்குது. ஆன்னு பார்க்குது. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. என்ன அந்த சனியை ஒரு மாதிரி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு திரும்ப ட்ரை பண்ணுறீங்க. திரும்பினா கழுத்து அறுத்து போட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொன்னோடனே வந்துட்டு சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு நின்றுட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே டக்குன்னு உங்களை வந்துட்டு இன்னொரு சேரில் உட்கார வச்சுட்டான். இப்போ தான் வந்துட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவத்தில் வந்துட்டீங்க. டக்குன்னு தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விடனா. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் இது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி பார்க்குறீங்க. நீங்களும் அதே ரியாக்ஷன் என்னடா இது அப்படின்ற மாதிரி 2 ஷாக்கான ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா. உடனே வந்துட்டு அவன் பார்க்குறேன் என்ன அப்படின்ட்டு அவன் இது பண்ணாமல் டக்குன்னு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கயிறு எடுத்து கட்டி போட ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களை மாடிப்படிலேருந்து கூட்டிட்டு வரும்போதே ஒரு இடத்துல கயிறு இருந்திருக்குமா, அதை வந்து எடுத்துகிட்டு தான் வந்திருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு 3 பேரையும் கயிறில் கட்டி போட்டோடனே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களும் அவங்க தங்கச்சி இப்படி பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா. அவன் வந்துட்டு அதை கவனிக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இல்லை. அவன் கட்டி போட்டுகிட்டே இருக்கானா நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி அப்படியே கேஷுவலாக அப்படி திரும்பி பார்க்கும்போது உங்கள் தங்கச்சி பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு. உடனே அடைச்சி இந்த சனின்னு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பேரையும் கட்டி போட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் 3 பேருக்கும் ஆப்போசிட்டில் வந்துட்டு சேர் போட்டு வந்து அப்படியே அந்த பர்சன் உட்கார்றாரு. இப்போ தான் வந்துட்டு ஃபேஸுக்கு க்ளோஸை வச்சா அஃப்கோர்ஸ் ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு 3 பேரையும் என்ன அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரா. அப்போ வந்துட்டு
உங்களுக்கெல்லாம் தோணும், என்னடா அவன் திடீர்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து குதிச்சு இப்படி வந்துட்டு கட்டி போட்டுட்ருக்கான், இப்போ நம்மளை கொல்ல போகிறானா இல்லை எல்லா பொருளையும் திருட போகிறானான்னு தோணுமே கரெக்டாக. அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே 3 பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு அந்த சீன்லாம் இல்லை, நான் ஒன்றும் அந்த மாதிரி அளவுக்கு மோசமான கெட்டவன்லாம் இல்லை அப்படின்னோடனே. ஆமாம், கெட்டவன் இல்லைன்னா அப்புறம் இடத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி போனோடனே இந்த பாரு வாண்டு கழுத்து அறுத்து போட்டுருனோடனே ஸோ என்னம்மா பண்ணிட்டுப்போ அப்படின்ற மாதிரி அது அப்படியே உட்காந்துட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து எதையும் திருட மாட்டேன், உங்களை கொலை பண்ண மாட்டேன், உங்கள் உயிருக்கு வந்து என்கிட்ட உத்தரவாதம் இருக்குது. பட் ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன விடணும் விட மாட்டோம் அப்படின்னு ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமா டெரராக சொன்னோன்னே நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா திடீர்னு வீட்டுக்குள்ளே குதிச்சான், இப்படி வந்துட்டு டெரராக பேசுகிறான், வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றான், திருட மாட்டேன்றான், ஐயோ என்னத்த சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் முன்னாடியே உட்காந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறான், என்ன வீடு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வேறு யாரும் இல்லையானோடனே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற, சென்சஸ் கணக்கெடுக்க போகிறேன்னொடனே கேட்குற கேள்விக்கு பதில் நண்டு காலை உடச்சி போடுவேன் அப்படின்னோடனே. ஆமாம் ஆமாம் உடச்சி போட்டாலும் அப்படின்ட்டு அது இப்படி சொன்னோடனே உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, சனின்னு சும்மான்னு இருக்க மாட்டேன். உங்கள் பாட்டிக்கு அதே ஃபீலிங் தான், வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவகிட்ட என்னத்தை வம்பிழுத்துட்ருக்கு இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே இந்த பாட்டி தான் சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க தான், தேவையில்லாமல் எங்களை விட்டுருப்பா, தேவையில்லாத பிரச்சனைப்பா, இதுக்குப்பா எங்களை பிடிச்சி அடிச்சு வச்சுருக்கேன். பாட்டி நான் தான் சொல்லிட்டேன், உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் என்கிட்ட இருக்குது, என்னை வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்க விடுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு சொன்னோன்னே. அப்படி இந்த பாட்டி பார்க்குறேங்க, இவ்வளோ டெரராக சொல்லும் போது அவன்கிட்ட இப்போ என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே இருக்காங்க. அப்போ வந்துட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டான். பார்க்குறீங்க உடனே என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்டோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, எதாவது இருக்கிற இடத்த விட்டு அசைஞ்சேன்னு வச்சுக்கோயேன் அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னோடனே. என்ன அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், மோளை வச்சு கிளம்பு அறுத்து போட்டு அப்படின்னோடனே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே, ப்ளீஸ் 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 அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறான் அப்படின்னு சொன்னோடனே, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே. அக்கா இன்னும் அவனுக்குலாம் இது பண்ணிகிட்ருக்கணும், நீ பொத்து முதல்ல சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பேசு ஹாசினி அப்படின்னோடனே. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அமைதியாகவே இருக்கா. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சனில் பார்த்தா சாப்பாடெலாம் இருக்கா. உடனே வந்துட்டு சாப்பாடு இருக்கே அப்படி சொல்லிட்டு திடீர்னு எதுவுமே யோசிக்கல, தட்டை எடுத்து போட்டு அவன் சாப்பிட்றேன்னா உங்களுக்குலாம் பார்க்குறீங்க, என்னடா இவன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, என்னடா இவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சாப்பிட்றத வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறத வந்துட்டு ஜங்குக்கும் பார்க்குறான். ஜங்கு பார்த்துட்டே இருந்தான், அவன்லாம் கண்டுக்கிற ஆளா, அவன் வாட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து கையை கழுவி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சிங்கில் தட்டை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு மறுபடியும் வந்து உட்காந்த உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்டோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி பசிக்குதா, உங்கள் வயிற்றுலேருந்து சவுண்டு வருது. அப்படியே வந்துட்டு சவுண்டை கேட்டோடனே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு, என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்குன்னு ஆக்வர்டாக இருக்கு. ஐயோ அழகான பையன் முன்னாடி இப்படி ஆக்வர்டாக இப்படி எம்பாரசிங்காக ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சுன்ட்டு நீங்கள் அப்படியே சவுண்ட் வந்தாலும் இப்படி கண்டுக்காத மாதிரி சைடு திரும்பிட்டுருக்கீங்களா. உடனே வந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு 3 பேரையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் வந்துட்டு 3 பேருக்கும் சாப்பாடு வந்து பிளேட்டில் வச்சுட்டு வந்துட்டு சாப்பிடுங்க, ஆனால் ஒரு கை வந்துட்டு கட்டி போட்டு தான் வச்சுருப்பேன் அப்படின்னோடனே. சரி பரவாயில்ல சோறாவது போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு அப்படியே சாப்பிட ட்ரை பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் தங்கச்சி வந்துட்டு ஒரு மாதிரி துடுக்காகவே இருக்கா. ஏதாவது வந்துட்டு என்ன ஒழுங்காக சாப்பிட்றலன்னு வச்சுக்கோயேன், நான் இருக்கிற சோறு பிடிங்கி வச்சுருவேன் அப்படின்னே. நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிடுமா, ஏம்மா அவங்ககிட்ட வந்து வம்பிழுத்துட்ருக்க, அவன் தான் சொல்லிட்டான்ல எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னே. பாட்டி அதுக்காண்டி அவன் சொல்லுவான், திடீர்னு வீட்டுக்குள்ளே களவாணி பையன் மாதிரி குதிச்சவன் சொல்லுவான், நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னே. களவாணின்னா அவ்வளோதான் அப்படின்னோடனே. என்னடா அப்படி தான்டா சொல்லுவேன் அப்படின்னா, நீ என்ன கலெக்டர் மாதிரி என்ன வாசல்லையே வந்த களவாணி பையன் அப்படின்னோடனே. என்னன்னா நீ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க, வாயை வச்சுட்டு சும்மான்றோடனே. எனக்கு தெரியும் நீ மூடுனோடனே, நீ வாயை மூடு அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க. பார்க்குறேன் ஏச்சி எல்லாம் வாயை மூடு, உங்க சாப்பாடு சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்களேன் எடுத்துகிட்டு போயிடணுன்னே. சாப்பிடு நீ பசிக்குதுனோடனே. உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சி வந்து உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு பசிக்குது, நான் அப்புறம் என் வயிற்றுக்கு எனக்கு பசிக்குது, நான் தான் சோறு போட முடியும்னோடனே.
பார்த்துட்டு தொலை அப்படின்ட்டு உங்க தங்கச்சி வந்து சொல்லுது. நீங்க வந்துட்டு ஏன்னா என்னதான் இருந்தாலும் சோறு முக்கியம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி 3 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆக்சுவலா உங்க கைய வந்துட்டு ஒரு கைய வந்துட்டு நீங்க உட்காந்துருக்க சேரோட கட்டி போட்டு ஒரு கை தான் வந்து சாப்பிட்ற மாரி விட்டுருப்பாங்களா. சாப்பிட்டு முடிச்சோனே பிளேட்ட ஃபுல்லா வந்துட்டு ஜங்குக்கே வந்துட்டு கை கழுவுனதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு சிங்க்ல போட்டாரு. அப்புறம் வந்துட்டு உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே எல்லாரும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்க மூஞ்சிய பார்க்குறேன். நீங்க வந்து ஜங்குக்கு மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கீங்க 3 பேரும். இப்படியே இருக்கும்போது வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு நீங்க பார்க்குறீங்க இவன் எங்க போறான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே வந்துட்டு கட்டெல்லாம் அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 கையிலும் இப்போ கட்டு போட்டனால வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நீங்க அப்படியே பார்த்து அப்படியே அந்த விட்டுக்கு விட்டுக்கு ஆட்டும்போது சவுண்ட் கேட்கும்ல. என்ன ட்ரை பண்ணாலும் அவுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிக்கிட்டே போறாரு. நீங்க பார்க்குறீங்க யார்றா இவன் திடீர்னு வீட்டுக்குள்ளே குதிச்சான் இப்படி வந்து கட்டி போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருந்தாலும் ஆனால் பயமாக தானே இருக்குது. திடீர்னு வந்தவன் பேச்சு எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்துட்டானா அப்படியே எல்லாரும் மறுபடியும் அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஐயோ அப்படியே நீங்கள் தப்பிக்க ட்ரை பண்ணுறது எனக்கு தெரியவே தெரியாது பாருங்க. நான் நல்லா நடிக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே புலம்பிட்டே வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு ஒரு கிளாத் அப்படியே போடுறான்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து ஃபுல்லாக உங்கள் தலையிலேருந்து கழுத்து வரைக்குமே மறைச்சிருச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே என்ன இது அப்படின்ற மாதிரி கையும் இதாக இருக்குது. உடனே வந்துட்டு ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து கவர் பண்ணி அது பார்த்தா ஏதோ ஒரு ஷர்ட் மாதிரி ஓவர் கோட் மாதிரி அது ஏதோ ஒரு கிளாத் மாதிரி இருக்கா. அப்படியே வந்துட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க, அந்த கிளாத்தை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு அந்த சைடு திரும்பி போயிட்டாரு. உங்களுக்கு வந்துட்டு புரியல என்னத்துக்கு இவன் போட்டு விட்டு போயிருக்கியா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் தங்கச்சி இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்க தங்கச்சி சொன்னோடனே அப்படி ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்ன இந்த வாண்டு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுக்காமல் டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டார் மறுபடியும். அப்படியே உன் தங்கச்சி பார்க்குறீங்க என்னடி சொல்கிற அப்படின்னே ஐயோ அப்படியே வந்துட்டு உங்கள் மானத்தை காப்பாற்றுறாருன்னே என்னது அப்படின்னு அட சனியனே இன்ன வரைக்கும் சொல்லாமல் இதுக்கு இப்போதுன்றனே அவன் இப்போ தானே உன் மானத்தை காப்பாற்றி விட்டு போயிருக்கானோடனே இவ்வளோ நேரம் இந்த காஸ்டியூம்லேயே வாடி சுற்றி தெரிஞ்சனோடனே அந்த அளவுக்கு சொர்ணம் இல்லாமல் திடுற அப்படின்னோடனே மூடு ஐயோ ஒரு அழகான பையன் முன்னாடி இப்படி தெரிஞ்சிருக்கேன்னொடனே அந்த அழகான பையன் தான் அவன் மானத்தை காப்பாற்றிட்டானே அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சி சொன்னோடனே நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்க அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு தூங்கி அப்படியே உட்காந்துக்கிட்டே வந்துட்டு தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா. ஜங்குக்கு பார்க்குறான் எதுவுமே இல்லை. அப்படியே கண்டுக்காமல் அப்படியே அவன் வாட்டுக்கு வந்துட்டு அவன் ஒரு முக்கில் போய் சேரை போட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தூங்க ட்ரை பண்ணி ஒரு ஒரு 2:00 மேலே வந்துட்டு எல்லாருமே அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டீங்க. உடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு தூங்கலை. அப்படியே உங்களை வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு அவர் உட்காந்துட்டே இருக்காரு. அவர் ராத்திரி ஃபுல்லாக அப்படியே தூங்கவே இல்லை. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போ வந்துட்டு பார்த்தா இப்படி ஒரு சவுண்ட் கேட்குது. பால் அப்படின்ட்டு இந்த பால் பேக்கெட் போட வருவாங்களா அவங்க சவுண்டு கேட்டோடனே அப்படியே எல்லோரும் எந்திரிச்சிடுங்க. பட் ஜங்குக்கு வந்து முடிச்சுட்டே இருக்காங்க. உடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே இந்த கதவு வழியாக லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. கதவுக்கிட்ட ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக எட்டி பார்க்கும்போது ஓகே இன்னும் பால்காரன் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துருக்காங்க. பால் 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 நான் கத்திகிட்டே இருக்கேன். உள்ளேருந்து யாருமே வரல அப்படின்னோடனே வந்துட்டு நீங்கள் அதாவது கேட்டு கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் இருக்கும்ல அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு வீடோட வாசல் மாதிரி இருக்குமா. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கனால வந்துட்டு அவர் எட்டி எட்டி பார்க்குறாரு. கதவு மூடியிருக்கா. சரி தூங்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரரும் வந்துட்டு அந்த கேட்டில் வந்துட்டு நீங்கள் பேக் மாதிரி வச்சுருப்பீங்க அதில் பாலை வச்சுட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜங்குக்கு பொறுமையாக கதவை திறந்துட்டு பாலை வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வேகமாக வந்துட்டார். இன்கேஸ் ஏன் பால் எடுக்காமல் இருந்தால் வந்துட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் போய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் டேபிளில் வச்சுட்டு அப்படியே அவங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க யாரா நீ திடீர்னு வந்து அப்படி எங்களை கடத்தி வச்சுட்டு உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. 3 பேருமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு பால் எடுத்து டீ போட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க யாரா வேணுமோ அவன் வீடு மாதிரி வந்துட்டு எல்லா வேலையும் போய் பார்த்துட்ருக்கான். பால் அவன் வாட்டுக்கு டீ போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு அந்த டீயோட ஸ்மெல் வந்து செம்மையாக வருது. அவங்களுக்கெல்லாம் ஸ்மெல் அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்குது. அந்த இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு டீயெல்லாம் ஆற்றி முடிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்தோன்னே நீங்கள் பார்க்குறீங்க
யார்ரா நீ பரவாயில்லடா நீ கிட்னாப்பராகவே இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஃபீல் ஆகுமா? ஓகே டீ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அப்பயே அல்பத்தனமாக தான் உங்களுக்கு தோணுமா? உன் தங்கச்சி வந்து உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டு வெக்கமே இல்லைல்ல, அவன் நம்மளை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான், உனக்கு வெக்கமே இல்லாமல் அவன் கொடுத்த டீயை குடிக்கிறல்ல அப்படின்னோடனே மூடு அவன் சோறு போடாமல் அப்புறம் நம்ம செத்தா என்ன பண்ணுறதுன்னு ஐயோ அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சி சொல்லிட்டு சரி சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு வெளியேருந்து யாரோ வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா அது ஏதோ இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கா. உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்புறம் ஒரு 8-9 மேலே மார்னிங் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பசிக்கிற மாதிரி இருக்கா. உடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறான். அப்படியே வந்துட்டு 3 பேர் பார்த்துட்டே இருக்கும்போது இவங்கள கழட்டி விட்டா இன்கேஸ் தப்பிச்சிருவாங்களோ, அதுலேயும் இந்த முக்கியமாக இந்த நண்டு மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே மறுபடியும் கிச்சன் போயிட்டு வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் வந்துட்டு செஞ்சுட்டு வந்து இப்படி கொடுக்குறான். கொடுத்த உடனே வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க, என்ன இது சமைக்கலாம் வேறு செய்கிற, அதுவும் அவன் வீட்டு கிச்சன் மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இப்படி அந்த சாப்பாடையும் வந்துட்டு வச்சுட்டு போகிறேன்னா அவங்க பார்க்குறாங்க, யாரா நீ அப்படின்ற மாதிரி சாப்பாடையும் வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னோடனே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னோடனே சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன், உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நான் கேட்கல அப்படின்னோடனே நீ வாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வந்து கொடுப்ப, அதில் ஏதாவது கலந்து வச்சுருந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே ஜங்குக்கு உடனே வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ சாப்பிடுங்க அப்படின்னோடனே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு சாப்பிடுது. அப்புறம் நீங்களும் பாட்டியை வந்துட்டு 3 பேர் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கே போயிட்டு கிச்சனில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வேறு கழுவிக்கிறேன். யாரா நீ கிட்னாப்பரா இல்லை வேறு எதுமாடா கிட்னாப் பண்ணி வச்சிட்டிங்களா, ஹாஸ்டேஜஸாக பிடிச்சி வச்சுட்டு நீ வந்துட்டு என்னடா வீட்டு வேலைலாம் பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி 3 பேருக்கும் சந்தேகமாக இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் தங்கச்சியுமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்க்க, என்னடா வீட்டு வேலைலாம் பார்க்குறேன், சோறு சமைச்சு கொடுத்தா சரி உயிர் வாழணுன்ட்டு பண்ணானா வீட்டில் இருக்க பாத்திரத்தையும் எது கழுவி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே வந்துட்டு சரி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போதே அப்படியே சரி உட்காருவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே தான் வந்துட்டு டைம்ஸ் எல்லாம் போகுது. அப்படியே வந்துட்டு அவன் வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்க நீங்கள் வந்து சாப்பிட அப்பப்போ வந்துட்டு மட்டும் ரெஸ்ட் ரூம் போகணும்னா மட்டும் கூடயே வந்துட்டு கையில் வந்துட்டு கன்னோட வந்துட்டு தான் கூட்டு போயிட்டு விடுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு இங்கே இருக்கிற 2 பேரில் வந்துட்டு நல்லா கட்டி போட்டு அப்படியே தான் வந்துட்டு வச்சுட்ருப்பானா. இப்படியே ஒரு 2 டேஸ் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே இவங்க வந்து தப்பிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு கட்டை மட்டும் கழட்டி விட்றேன், வீட்டுக்குள்ளே வேணா சுற்றி தெரியுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே நாங்கள் வந்துட்டு தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னே நீ தப்பிச்சு போகணுன்னா உங்கள் கூட இருக்க உங்கள் அக்காவையும் உங்கள் பாட்டியை சேர்த்து போட்டு தள்ளுவேன் பரவாயில்லன்னு. ஸோ எங்களை எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கோன்னு அது உனக்கு தேவையில்லை, என்னோடய காரியம் முடிஞ்சோடனே நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னோடனே முதல்ல கருமத்தை கிளம்பி செஞ்சுட்டு கிளம்பு அப்படின்னோடனே அது எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிட்டாரா. இப்போ வந்து ஏன் வந்து விட்டுருப்பாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் லைட்டாக சந்தேகம் வந்துருக்கு, இங்கே பாட்டியை காணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தேகமாக கேட்டிருப்பாங்களா. அதனால தான் வந்துட்டு இப்படி பாட்டிகிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களால நம்ப வைங்க, உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இல்லை, உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ப வைங்க அப்படின்னோடனே பாட்டியை வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க, இப்படி வந்துட்டு இல்லை உடம்பு சரியில்லை, பேத்திங்க வந்து படிச்சுட்ருக்காங்க அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லோரையும் நம்ப வச்சிட்டாரு ஜங்குக்கு. ஸோ மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ வந்துட்டு பாட்டி சமைக்க போவாங்களா. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க டேய் நீ என்ன உண்மையாலே யார் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களே ஒரு இதில் தாங்க முடியாமல் போயிட்டு மிஸ்டர் கிட்னாப்பர் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறேன் என்ன அப்படின்னோடனே இல்லை யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் தயவுசெய்து அதையாவது சொல்லுங்கள், எங்ககிட்ட இருந்தால் நாங்கள் கொடுத்துருவோன்னு. அது உங்ககிட்டலாம் இல்லை, எனக்கு தேவை முடிஞ்சோடனே நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னோடனே சோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாங்க சொன்னோடனே மூட்ரினோடனே உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே சும்மா தானே சுற்றி திரிவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு மாடிக்கு போவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்ன மாடிக்கு போகிறோம் அப்படி சொன்னோன்னே சரி என்னமோ இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு ஏதோ நோண்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பாட்டியும் கிச்சனில் தான் நிற்கிறாங்க. உங்கள் தங்கச்சி சரி டிவி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறா.
அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு சேனலாக வைக்கிறா. என்ன இது ஒண்ணு இதனால இது மொக்கையா இருக்குது, இது பாம்பளசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனலுக்கா கமெண்ட் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கும்போது நியூஸ் சேனல் வருதா, நியூஸ் சேனல் வரும்போது வந்துட்டு இப்படி தலைப்புச் செய்திகள் அப்படின்னோடனே வந்துட்டு உங்கள் வீட்டில் ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கா? சரி தலைப்புச் செய்திகள் தானே போடுறான், ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம மாற்றிடலாம் அப்படின்னோடனே ஒவ்வொரு ஹெட்லைன்ஸாக வருது. ஐயோ இது ஆமாம் இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நடக்கணும்னா இப்போ என்ன நடக்க போகுது, உலகம் அழிய போதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காளா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜியான் ஜங்குக் அப்படின்னோடனே ஃபோட்டோவை போடுறாங்க. இதை பார்த்த உடனே உங்கள் தங்கச்சி மிரண்டுட்டா. என்னது தேடப்படும் குற்றவாளியா, நம்ம கூட களவாணி பையன் நினச்சா நான் தேடப்படும் குற்றவாளின்னு போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் தங்கச்சி வந்துட்டு ஏ எருமா ஒய்யா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காளா. என்ன சனின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டே இருக்கீங்களா. அப்படியே வந்து பார்த்தா ஷாக்காக இருக்குது. நீங்களும் வந்துட்டு இப்படி தேடப்படும் குற்றவாளி அப்படின்றத பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு உங்களுக்குலாம் ஷாக். ஏன்னா திருட்டு பையன் திருட்டு போயிடுவான் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தா இப்படி தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வர அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் பாட்டி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா மாடியிலேருந்து அப்போ தான் வந்து ஜங்குக்கு இறங்கி வராங்களா. அப்படி ஜங்குக்கு 3 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறீங்க. என்ன இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு டிவியை பார்த்தோன்னே ஓ அப்படின்ற மாதிரி டிவியை பார்த்துட்டு இப்போ உங்க 3 பேர் பார்த்துருக்காங்க. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. இதோட இந்த எபிசோட் நம்ம கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது ஒரு மினி சீரிஸாக வரும் தான் நினைக்கிறேன். நான் இதை வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 ஷார்ட் 3 ஷார்ட்டுக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் இது மினி சீரிஸ் மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக எனக்கு இப்போதைக்கு போடுறதுக்கு டைம் இல்லை. மறுபடியும் ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக மினி சீரிஸாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகே, பை பை டேசிஸ்.